வன்னியர் இடஒதுக்கீடு மறுப்பு திமுகவின் சமூக அநீதி கோரமுகமும் அம்பலமாகிவிட்டது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார். அது குறித்து நமது கடையர் டிவி செய்திப் பிரிவில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தேசிய அளவில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் மட்டும் தான் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு 10.50% இடஒதுக்கீடு வழங்க முடியும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று மனதளவில் உறுதியேற்றுக்கொண்டு அதற்கு சாக்கு சொல்வதற்காக மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவது கண்டிக்கத்தக்கது என்று கூறுகிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டப்பேரவைத் தலைவர் ஜி.கே. மணி, வன்னியர்களுக்கு 10.50% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களும் தேசிய அளவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்தினால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு 10.50% இடஒதுக்கீடு வழங்க முடியும் என்று கூறியிருக்கிறார். இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிவிடக்கூடாது என்பதற்காக இந்த வாதத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் அமைச்சர் ரகுபதியும் எங்கிருந்து கண்டுபிடித்தார்கள் என்பதுதான் தெரியவில்லை. வன்னியர்கள் இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் 31/3/2022 தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் எந்த இடத்திலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தித்தான் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் கூறவில்லை. மாறாக நிகழ்காலத்திற்கான தகுந்த புள்ளி விவரங்களை திரட்டி உள் ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என்றுதான் கூறியுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் நிலையில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தித்தான், அதிலும் குறிப்பாக மத்திய அரசால் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியும் என்று முதலமைச்சரும் சட்டமைச்சரும் கூறுவது மிகவும் வியப்பாக உள்ளது. அவர்களின் புரிதல் மிகவும் தவறானதாகும். தமிழ்நாட்டில் இதுவரை வழங்கப்பட்ட எந்த இடஒதுக்கீடும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி வழங்கப்படவில்லை. தேசிய அளவிலான இடஒதுக்கீடுகளும் வழங்கப்படவில்லை. மாறாக இடஒதுக்கீடு கோரும் சமூகங்களின் பின்தங்கிய நிலையின் அடிப்படையில்தான் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடும் அவர்களின் பின்தங்கிய நிலையில்தான் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆகும். தமிழக அரசின் கல்வி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றிலும் பல்வேறு வாழ்நிலை குறியீடுகளிலும் வன்னியர்கள் மிக மிக பின்தங்கிய நிலையில் உள்ளனர் என்பதற்கு ஏராளமான தரவுகள் உள்ளன. அரசு நினைத்திருந்தால் அவற்றின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளியான சில மாதங்களில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியிருக்க முடியும். ஆனால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் எண்ணம் திமுக அரசுக்கு இல்லை என்பதனால்தான் வன்னியர் உள் இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக பல தரவுகள் இருந்தும் கூட வன்னியர்களுக்கு சமூக நீதி வழங்க மறுக்கிறது. அதற்காக அரசு கண்டுபிடித்துள்ள புதிய காரணம்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு. தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை கடந்த 2022 நவம்பர் மாதம் திருத்தி அமைக்கப்பட்ட தமிழக அரசு வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு குறித்து பரிந்துரைக்கும்படி ஆணையத்தை கேட்டுக்கொண்டு ஓர் அரசாணை பிறப்பித்தது. அதில் எந்த இடத்திலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தித்தான் வன்னியர் உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை. அது மட்டுமின்றி வன்னியர் இடஒதுக்கீட்டு வழக்கில் உச்சநீதிமன்ற அளிப்பின் தீர்ப்பில் 68, 73 ஆகிய பக்கங்களில் அடிப்படையில் தான் வன்னியர்களின் இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரைக்க வேண்டும் என்று பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு தமிழக அரசு ஆணையிட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் குறிப்பிட்ட அந்த பக்கங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று கூறப்படவில்லை. அவ்வாறு இருக்கும்போது திடீரென சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தேவை அரசுக்கு எங்கிருந்து எழுந்தது என்று பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு 20% தனி இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி 10 ஆண்டுகளுக்கு மேல் எனது தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தை தொடர்ந்து 1989 வன்னியர்களில் உள்ளிட்ட 108 சாதிகளுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கினார். அதற்கு எந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. கலைஞர் வழங்கிய அந்த இடஒதுக்கீட்டை அனைத்து நீதிமன்றங்களும் ஏற்றுக்கொண்டன. பின்னாளில் இஸ்லாமியர்கள், அருந்ததியர்கள் இடஒதுக்கீடும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாமல் தான் வழங்கப்பட்டன. அப்போதெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் உள் இடஒதுக்கீடு வழங்கிய திமுக இப்போது வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு, அதுவும் தேசிய அளவில் நடத்தப்பட வேண்டும் என்பது முழுக்க ஏமாற்று வேலை. இது வன்னிய மக்களுக்கு மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு இலக்கும் பெரும் துரோகமாகும் என்று குறிப்பிடுகிறார்.
வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க தரவுகள் இல்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுகிறார். ஆனால் இந்த விவகாரத்தில் எந்த தொடர்பும் இல்லாத போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரோ வன்னியர்களுக்கு 10.50% கூடுதலாக பிரதிநிதித்துவம் இருப்பதாக கூறுகிறார். எந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இதை அவர் கூறுகிறார்? அது குறித்து அனைத்து புள்ளி விவரங்களையும் அரசு வெளியிடுமா? வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக நான் பலமுறை சந்தித்த போது சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து எதையும் கூறாத முதலமைச்சர் இப்போது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேவை என்று கூறுகிறார் என்றால் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது, அவர்கள் தொடர்ந்து மிகவும் பின்தங்கிய நிலையே இருக்க வேண்டும், அவர்களை ஏமாற்றி நாம் வாக்குகளை வாங்கி பிழைக்க வேண்டும் என்று திமுக அரசு கருதுவதாகத்தான் பொருளாகும். இது வன்னியர்களுக்கு எதிரான மிகப்பெரிய சூழ்ச்சியாகும். இந்த சதி வலையை அறுத்தறிந்து சமூக நீதியை பாமக விரைவில் நிலைநாட்டும். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நானே நேரில் சந்தித்து வலியுறுத்தினேன். 8 முறை அவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான குழுவினர் 3 முறை முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை வலியுறுத்தினர். பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, வழக்கறிஞர் பாலு ஆகியோர் அடங்கிய குழுவினர் 50 முறைக்கு மேலாக கூடுதலாக அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சந்தித்து வன்னியர் இடஒதுக்கீட்டை விரைவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போதெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து ஒரு வார்த்தை கூட ஸ்டாலின் அவர்கள் கூறவில்லை. ஆனால் இப்போது திடீரென சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசுவதன் நோக்கம் வன்னியர்களுக்கு சமூக நீதி வழங்கக்கூடாது என்ற எண்ணத்தை தவிர வேறு என்ன இருக்கிறது? வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரைப்பதற்கான பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு முதலில் 3 மாதங்கள் மட்டுமே காலக்கெடு வழங்கப்பட்டது. அதன் பின் அந்த காலக்கெடு 18 மாதங்கள் நீட்டிக்கப்பட்டிருப்பது. ஆணையத்திடமிருந்து இன்னும் இடைக்கால அறிக்கையை கூட அரசால் பெற முடியவில்லை. ஆணையத்திற்கு தேவையான தரவுகளை தமிழக அரசு இன்னும் வழங்கவில்லை. ஆணையத்தின் பணிகள் இந்த நிலையில் முடங்கி கிடக்கும் நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாமல் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்ற ஞானம் முதல்வருக்கு எங்கிருந்து வந்தது என்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து மத்திய அரசு நடத்தினால் அது முழுமையானதாக இருக்காது. அதில் தலைகளின் எண்ணிக்கை மட்டும்தான் இருக்கும். பீகாரில் நடத்தப்பட்டது போன்று மாநில அரசை நடத்தினால்தான் அதில் ஒவ்வொரு சமுதாய மக்களின் சமூக பின்தங்கிய நிலைமை குறித்தும் விவரங்கள் இடம்பெற்று இருக்கும். அதை தமிழக அரசை நடத்தாமல் மத்திய அரசு நடத்தினால் அதன்பின் நாங்கள் இடஒதுக்கீடு வழங்குவோம் என்று கூறுவது போகாத ஊருக்கு வழிகாட்டும் செயலாகும். கலைஞர் மட்டும் இப்போது முதலமைச்சராக இருந்திருந்தால் இந்நேரம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியிருப்பார். ஆனால் இப்போது முதலமைச்சராக இருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற சமூக நீதி பார்வை இல்லை. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒருபோதும் எதிரி அல்ல. இன்னும் கேட்டால் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை 45 ஆண்டுகளாக வலியுறுத்தி வரும் ஒரே தலைவர் நான் தான். கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான வாய்ப்பு 3 முறை ஏற்பட்ட போது அதை சீர்குலைத்தது திமுக தான். இப்போதும் கூட தேசிய அளவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த கோரி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு யோசனை கூறியதே நான் தான். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து இதுவரை பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றாத தமிழக அரசுக்கு இப்போது தான் திடீரென அக்கறை வந்திருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை திமுகவை விட 1000 மடங்கு வலிமையாக பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வருகிறது. ஆனால் அதை காரணம் காட்டி வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீட்டை மறுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை வன்னியர் சமுதாயம் ஒருபோதும் மன்னிக்காது. தேசிய அளவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டுமே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று கூறியதன் மூலம் வன்னியர்களுக்கு திமுக ஆட்சியில் இடஒதுக்கீடு கிடைக்காது என்பது உறுதியாகிவிட்டது. இதுதான் திமுகவின் சமூக அநீதி கோரமுகமும் ஆகும். பல நேரங்களில் அதை வெளிப்படுத்திய திமுக இப்போது வன்னியர்களுக்கு எதிராக மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளது. இதை வன்னிய மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். வன்னியர்களுக்கு சமூக அநீதி இழைத்து வரும் திமுகவுக்கு அச்சமுதாய மக்கள் மறக்க முடியாத பாடத்தை புகட்டுவார் என்பது உறுதி. வன்னியர் இடஒதுக்கீடு என்பது சாதி சார்ந்த சிக்கல் அல்ல, அது சமூக நீதி சார்ந்த ஒன்று. தமிழகத்தின் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய வன்னியர்கள் முன்னேறாமல் தமிழ்நாடு முன்னேறாது. இதை உணர்ந்து வன்னிய மக்களுக்கு உடனடியாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அதை செய்ய மறுத்தால் கடந்த காலங்களில் நடந்தியதை விட மிக கடுமையான போராட்டங்களை நடத்தி வன்னியர்களுக்கான சமூக நீதியை பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் இணைந்து வென்றெடுக்கும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ராமதாஸ் தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார் என்பதை நமது கடையர் செய்தி பிரிவில் பொதுமக்களின் பார்வைக்காக